ஹாய், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி தேதி 19 பிப்ரவரி 2024, டைம் 10:54 ஆகுது. இன்றைக்கி உள்ள சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ரெசிஸ்டன்ஸு 46,619. ஃபஸ்ட்டு கேண்டில் மட்டும் டச் ஆகிருக்கு, அதிலிருந்து ஃபால் டவுன் ஆனது. ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட் லெவல் 46,468. இப்போதைக்கு மார்க்கெட் லெவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி சப்போர்ட்டை டச் பண்ணி ஃபால் டவுன் ஆகி எகெயின் அரவுண்டு 10 o'clock 5 minutesல ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து எகெயின் மேலே இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. இன்பிட்வீன் 46,619க்கும் சப்போர்ட் லைனுக்கும் இடையில தான் மார்க்கெட் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இட் வில் ரீச் ரெசிஸ்டன்ஸ் லெவலில். இப்போ நம்ம என்ன பொசிஷன் எடுத்துருக்கோங்கிறதையும் பார்க்கலாம். நான் இன்றைக்கி ட்ரேட் பண்ணியிருக்கிறது 46,500 கால் அண்ட் புட்டில் தான். மார்னிங் ஃபஸ்ட்டு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணது 46,500 புட்டில். தென் எகெயின் அது சின்ன லாஸ் வந்தது, அதை புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்து 46,500 காலில் இருக்கேன். ஆக்சுவலாக இது 40 rupees வந்து ரீச் ஆச்சு. 40 to 50 rupees 46,500 புட்டு. தென் எகெயின் அதுக்கப்புறம் டவுன் ஆகிடுச்சு. டவுன்ஃபாலில் தான் இருக்குது இப்போ வரலாம். இப்போ பொசிஷனோட ஓவரால் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 2,000, 3,000, 4,500 ரேஞ்சில் போயிட்டுருக்கு. எதனால் நான் இப்போ கால் வந்து 46,500 ஹோல்டு பண்ணியிருக்கேன்னா, என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இது வந்து ரீச் ஆகும் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் தான் ஹோல்டு பண்ணிகிட்ருக்கேன். 46,500 காலு வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்கேஸ் டவுன்ஃபால் ஆகுது அப்படின்னா எக்ஸிட் ஆகிட்டு எகெயின் எங்கே பிரேக் அவுட் கொடுக்குதோ அந்த டைமில் நம்ம ரீஎன்ட்ரி கொடுத்துக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ 4,000 இருந்தது பாருங்கள், 2,000க்கு வந்துடுச்சு. அப் அண்ட் டவுன் இருக்கும். இன்றைக்கி மண்டேங்கிறனால மார்க்கெட் வந்து மோர் வொலாட்டிலிட்டி சான்சஸ் இருக்குது. இப்போ நம்மளோட ஹோல்டிங் பொசிஷன் பார்த்திங்கன்னா 9,600 ரேஞ்சில் இருக்குது. டைம் பார்த்திங்கன்னா 11 o'clock 2 minutes ஆகிட்டுருக்கு. லிட்டில் பிட்டு 10,000க்கு மேலே போகுதான்னு பார்க்குறேன். அப்படி மேலே போச்சு அப்படின்னா இனி ஃபர்தர் 30 to 40 rupees எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லைனா எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்துடலாம். ஏன்னா மார்னிங் நம்ம எடுத்த ட்ரேடு வந்து புட்டு சைடு வந்து ப்ராஃபிட் கொடுத்தது நம்ம புக் பண்ண மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா அது ஃபர்தர் லாஸ் கொடுத்தது. அதை எக்ஸிட் பண்ணிட்டு தான் நம்ம வெளியில் வந்தது. 422க்கு என்ட்ரி கொடுத்து எக்ஸிட் ஆனது 386. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்போ மார்க்கெட் வந்து வெரி நியர் டு ரெசிஸ்டன்ஸு. நம்ம பொசிஷன் என்னங்கிற பார்ப்போம். ஆல்மோஸ்ட் 12,000 நான் எக்ஸிட் ஆகிடுறேன். ஸோ இன்றைக்கி ஓவரால் ப்ராஃபிட்டு அன்டில் நவ் நம்ம மேக் பண்ணியிருக்கிறது வந்து 11,314. கால் சைடு 46,500 காலு. என்ட்ரி ப்ரைஸ் 450. ஒரு லாட்டு செல் இருக்குது, அதையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. 450 என்ட்ரி ப்ரைஸு, 450 செல்லிங் ப்ரைஸு. இதுதான் நம்ம பண்ண ப்ராஃபிட்டு. 450 கால், 46,500 காலு. எக்ஸிட் டைம் 11:03. பை ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10-2க்கு 165 குவான்டிட்டி 318ல் பை பண்ணேன். ஒரு லாட்டு 46,500 புட்டு செல் பண்ணேன் 380க்கு. அதான் 264க்கு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் 10-2க்கு வந்து என்ட்ரி ஆகிட்டு 11-2 வித்தின் 1 ஹவரில் எக்ஸிட் ஆயாச்சு வித் ப்ராஃபிட் ஆஃப் 11,314. எகெயின் நம்ம பார்க்கலாம் எப்படி பிரேக் அவுட் ஆகுதுன்னு. எதனால் இப்போ எக்ஸிட் ஆனேன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து பிரேக் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி அப்சைடு போகல அப்படின்னா மார்க்கெட் எகெயின் ஃபால் ஆகி டச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது சப்போர்ட் லைனாக. ஸோ அப்போ நம்ம ப்ராஃபிட் பண்ண எல்லாமே வந்து நெகட்டிவில் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் இப்போ எக்ஸிட் ஆகிட்டேன். இனி ஃபர்தர் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே போகிற மாதிரி பிரேக் அவுட்டு தெரியுது அப்படின்னா ரீஎன்ட்ரி ஆகிக்கலாம்.
ஸோ பெட்டர் வந்து பண்ண ப்ராஃபிட்டை வந்து சேவ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா மேக்ஸிமம் ட்ரேடர்ஸ், இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் பார்த்திங்கன்னா பண்ண ப்ராஃபிட்டை வந்து ரீட்டைன் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் ஃபர்தர் லாஸ் கொடுத்து எகெயின் 2-3 டைம்ஸு லாஸில் போய் முடியும். அன்றைக்கி ட்ரேட் அவங்க ஃபைனல் ட்ரேடு க்ளோஸ் அவுட் பார்த்திங்கன்னா லாஸில் முடிச்சிருப்பாங்க. எதனாலனா அவங்க பண்ண ப்ராஃபிட்டை வந்து ரீட்டைன் பண்ண தெரியாமல் விட்டுருப்பாங்க. அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் வந்து லாஸ் ஆகிறதுக்கு இன்ட்ராடேயில். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேண்டில் டச் ஆகிட்டு டவுனில் இருக்குது, பார்க்கலாம். சப்போஸ் எகெயின் சான்சஸ் இருந்ததுன்னா ரீஎன்ட்ரி கொடுக்கலாம், இல்லைனா ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடலாம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, இப்போ டைம் 1:20 ஆகுது. பேங்க் நிஃப்டி ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி இப்போ கரண்ட் ரன்னிங் 46,650 ரன் ஆகிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11:15 இருந்து இந்த கேண்டில் ஃபார்ம் ஆனது 11:15. ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணி மேலே ஃபார்ம் ஆன க்ரீன் கேண்டிலோட டைம் வந்து 11:15. 11:15 அன்டில் இப்போ பார்த்தீங்கன்னா 2:15 வரலாம். ஒரு 2 ஹவர்ஸ் வந்து சப்போர்ட்டை வந்து ரெசிஸ்டன்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. இந்த இதை பார்த்திங்கன்னா தெரியும். எப்போனா 11:15 இருந்து இப்போ டைமு 1:20. ஸோ 2 ஹவர் வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டில் தான் இருக்குது. இப்போ இதை பிரேக் அவுட் பண்ணி அப்பில் போச்சுன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 100 பாயிண்ட்ஸுக்கு மேலே. இல்லை ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே வந்துடுச்சு அப்படின்னா எகெயின் நம்ம சப்போர்ட்டை டச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னோடய ட்ரேடு மார்னிங் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நான் எந்த ட்ரேடும் ஃபர்தர் எடுக்கலை. ஏன்னா இது லாங் ரிட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்ருக்கு. மேபி அப்சைடு வந்து 100 பாயிண்ட்ஸு 200 பாயிண்ட்ஸும் சான்சஸ் இருக்குது. ஃபால் டவுன் ஆச்சுன்னா ஒரு லாங் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இன்பிட்வீன் ரெசிஸ்டன்ஸுக்கும் சப்போர்ட்டுக்கும் நடுவில் நம்ம எடுத்து வச்சுருக்க கால் ஆப்ஷனாக இருந்தால் அது ஆஃப் த ப்ரைஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால் நான் எந்த சைடு க்ளோஸ் அவுட் ஆகி பிரேக் அவுட் ஆகி மேலே போகுதுங்கிறக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்கேஸ் அப்படி இன்றைக்கி ட்ரேடு ஃபர்தர் கண்டினியூ பண்ண முடியாட்டி இன்றைக்கி உள்ள ப்ராஃபிட்டோட ஸ்டாப் பண்ணிக்க வேண்டியதான். இது காலையில் புக் பண்ண ப்ராஃபிட்டு அதே சிச்சுவேஷனில் தான் இருக்குது. இப்போ டைம் 1:40 ஆகுது. பேங்க் நிஃப்டி 46,597 ரன் ஆகிட்டுருக்கு. ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி கீழே ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் எகெயின் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்கேன். எதுனா 46,500 புட்டில் 4 லாட்டு பண்ணியிருக்கேன். அதோடய ப்ரைஸ் 268க்கு பை பண்ணியிருக்கேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ கரண்ட்டு 257 ரன் ஆகிட்டுருக்கு. நம்ம எடுத்த பொசிஷன்னா ஆல்மோஸ்ட்டு 10 rupees பிலோ வந்துருச்சு. 268 எடுத்தோம். ஸோ இது எக்ஸிட் ஆகிறது பெட்டர், ஏன்னா ரெசிஸ்டன்ஸை டச் ஆகிருக்கு. நான் எக்ஸிட் ஆகிட்டேன் பொசிஷனை 20 rupees மைனஸில். இப்போ கரண்ட் பொசிஷன் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டு 9,500 and something, 9,586. பொசிஷன் எதுவும் ஹோல்டு பண்ணல. வெயிட் பண்ணலாம் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதுன்னு. இப்போ ஒரு லாட்டு 46,500 புட்டை செல் பண்ணுறேன் 250 rupeesக்கு. இப்போ நான் ஹோல்டு பண்ணுறது ஒரே ஒரு 46,500 ஒரு லாட் செல்லு. மார்க்கெட் எகெயின் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே போயிட்டுருக்கு. இப்போ டைம் 1:54. நம்ம ஹோல்டு பண்ண பொசிஷனோட ஓவரால் ரேஞ்சு
12,150 அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. இப்போ நான் ஹோல்டு பண்ணியிருக்கிறது காலு 165 குவான்டிட்டி அண்டு புட்டு வந்து 1 லாட் செல் பண்ணியிருக்கேன். மார்க்கெட்டு இப்போ மேலே அப்பில் தான் இருக்குது, ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே. ஒரு 5 to 10 மினிட்ஸ் பார்க்கலாம் என்ன ஸ்டேட்டஸில் கேண்டில் போகுதுன்னு. இப்போ ஓவரால் பொசிஷன் 12,200. இப்போ லெவல் பார்த்தீங்கன்னா 46,660 ரன் ஆகிட்டுருக்கு பேங்க் நிஃப்டி. ஸோ 13,000 ரீச் ஆகிடுச்சு. ஸோ பெட்டர் எக்ஸிட் ஆகிடலாம். 15,000 இப்போ நான் எக்ஸிட் ஆகிடுறேன். ஸோ ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. 11,300லேருந்து 15,738. இன்கேஸ் மார்க்கெட்டு அப்பு போகாமல் கீழே இதே மாதிரி ஒரு சிங்கிள் கேண்டில் ரெட்டில் ஃபார்ம் ஆனாலும் ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக எரேட் ஆகிடும். ஸோ அதனால் நமக்கு ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியாச்சு செகண்ட் என்ட்ரிலையும் கால் சைடு. ஸோ அந்த ப்ராஃபிட் புக் பண்ண ப்ராஃபிட் போகுது இன்றைக்கி 15,738 ஓவரால் இன்றைக்கி ப்ராஃபிட்டு. நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரேட் பார்த்திங்கன்னா 14 ட்ரேட்ஸு, பை அண்ட் செல்லு போத் சைடு. நான் பண்ண ட்ரேட் வந்து ஒன்லி பேங்க் நிஃப்டி 46,500 புட்டு, 46,500 கால்.